ஃப்ளைட் எல்லாமே மேகத்துக்கு மேலே தானே பறக்குது, அப்புறம் எப்படி மின்னல் வந்து ஏர்க்ராஃப்டில் மோதும்னு. ஃப்ளைட்லேயே நிறையா ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னா டேக் ஆஃபு, கிளைம்பு, குரூஸு, டிசன்ட்டு, அப்ரோச்சு, லேண்டிங்னு இருக்குது. நிறையா ஃபேஸஸ் இருக்குது. இதில் டேக் ஆஃபு, கிளைம்பு, டிசன்ட்டு, அப்ரோச்சு இந்த மாதிரி ஃபேஸஸில் தான் மின்னல் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒன்றுமே புரியலேன்னு தெரியும், புரிகிற மாதிரி சொல்கிறேன் வாங்க. அதாவது ஒரு ஏர்க்ராஃப்ட்டு டேக் ஆஃப் ஆகி கிளைம் பண்ணும்போதும் லேண்டிங்க்கு முன்னாடி, அதாவது அப்ரோச் சமயத்துலையும் நான் மின்னல் வந்து தாக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் க்ரூஸுன்னு சொல்லப்படுற, அதாவது ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது க்ரூஸுன்னு சொல்லுவோம். அந்த க்ரூஸுன்னு சொல்லப்படுற ஃபேஸில் வந்து பறக்கும்போது ஏர்க்ராஃப்டில் மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஏர்க்ராஃப்டை மின்னலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஏர்க்ராஃப்டில் மின்னல் தாக்குனா என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது என்ட்ரி பாயிண்ட்னா மின்னல் வந்து தாக்குன இடம், எக்ஸிட் பாயிண்ட்னா மின்னல் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து வெளியே போன இடம். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும்.